அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து. அதை வாசிக்கிறப்ப அது நீ இதை கவனமாக பார்க்கணும். இதில் இந்த 8ஆம் அதிகாரம் 26 கடைசி வரைக்கும் ஒரு எத்தியோப்பிய மந்திரி அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் அப்படிங்கிறத குறித்து இது சொல்லப்பட்டது. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு அங்கே கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தினதையும் அங்கே சொல்லப்பட்டது. ஆக எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறான் அப்படிங்கிறத இந்த வேத பகுதி சொல்லுது. அப்போ இந்த வேத பகுதியில் சொல்லும்போது இந்த வேத பகுதியில் இந்த பிரசங்கி யாரை குறித்து சொல்கிறான், யாரை குறித்து அவன் கேட்குறான், யாரை குறித்து கேட்டு அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறான் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், தொடர்ந்து மெதுவாக பாருங்க. இந்த ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போகின்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து அவன் ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறப்பாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்திடும் போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்பதை மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இதான் அந்த வேத பகுதி. இப்போ நம்ம வாசிச்ச வேத பகுதி நம்ம கையில் வச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் கையில் வச்சிருக்கீங்க. அது கடவுளுடைய வார்த்தை. இப்போ கடவுளுடைய வார்த்தை அப்படின்னா கடவுள் சுவாசித்தார் அப்படின்னு அர்த்தம். 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டது. அதுக்கு மூல மொழியில் என்ன சொல்லப்பட்டதுன்னா தேவன் சுவாசித்தார் அப்படின்னு சொல்லி. இப்போ கடவுள் ஆதியாமத்தில் பார்க்கும்பொழுது மனுஷனை மண்ணை உருவாக்கி மண்ணில் என்ன செஞ்சார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான். அப்போ உயிர் வர்றது அவன் எது மூலமாக வருது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உயிர் வருது. அப்போ உயிர் அடையணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நம்மளுக்கு என்ன சிந்தனை வேணும்? இப்போ கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தை வாசிக்கணும். கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா மனுஷ ஞானத்தை இல்லை, கடவுள் என்ன சொல்கிறாரு. இப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கட்டாயம் என்ன தான் செஞ்சாகணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதம் வாசிக்காமல் கடவுளை பற்றி யாரும் சொல்லவே முடியாது. இப்போ வேதத்தை மூடிட்டு கடவுளை பற்றி என்னால் சொல்ல முடியுமா? கடவுளை பற்றி எனக்கு சொல்ல முடியாது. கடவுள் யாருன்னு தெரியாது, கடவுள் எப்படிப்பட்டவன்னு தெரியாது. அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யறோம்? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா இல்லையா? அப்போ நான் பிரசங்கம், நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ கேட்கறதெல்லாம் எங்கே இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும், வேதத்தில் இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? பேசுறதெல்லாம் எங்கேருந்து வருதான்னு பார்க்கணும், வேதத்துலேருந்து வருதான்னு பார்க்கணும். இப்போ வேதத்துலேருந்து வருதான்னு பார்க்குறப்ப ரொம்ப கவனமாக அந்த வேதத்தை குறித்து பார்க்கணும். ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. இப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும்னா எவ்வளோ ஜாக்கிரதையாகும். இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இங்கே ஒரு சிஎம் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களாம் எப்படி உட்காந்துருப்பீங்க? உட்காரீங்களா எதிர்த்து நிற்பீங்களா? எதிர்த்து எப்படி நிற்பீங்க? கையெல்லாம் கட்டி
சொல்லுங்கய்யா. அப்படிதான் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும். ஒழுங்கா உட்காந்துருக்கும், தூங்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, எழுந்திரிச்சு கொடுக்க போகக்கூடாது, சரியா? செல்ஃபோன் ஓடக்கூடாது, செல்ஃபோனை ஆன் பண்ணிட்டு இங்கே உட்காரக்கூடாது. புரியுதா? கவனமாக இருக்கும். ஏன்னா பேச போகிற வார்த்தை யார் பேச போகிறா? முதலமைச்சர் பேசினாலே இவ்வளோ பயம் பயப்படுறோமே, கடவுள் பேசினா இவ்வளோ பயம் பயப்படுறோம். அப்போ ஒழுக்கமான நேரத்துக்கு வரணும்ல. புரியுதா? அப்போ மிக கவனமாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகள். இது வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சு. இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ இதுலேருந்து பேசுகிறேன்னா இது எனக்கும் சேர்த்து தான் பேசுது. இது வந்து நான் ஏன் மண்டையிலேருந்து நான் பேசலை. புரியுதா? என்னுடைய புரிதல்லேருந்து நான் பேசலை. இது வேதத்திலிருந்து பேசப்படுது. இப்போ வேதத்திலேருந்து பேசப்படுதுன்னா வேதம் என்ன சொல்லுது? இப்போ இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது? இப்போ இது கடவுள் என்ன சொல்றாரு? இப்போ வேதம் என்ன சொல்ல, கடவுள் என்ன சொல்றாரு? கடவுள் என்ன பேசியிருக்காரு? கடவுள் எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியுங்கிறாரு? இப்போ கடவுள் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் அப்படிங்கிறத அந்த பகுதியில் சொல்றாரு. எப்படி ரட்சிக்கப்பட்டான், யாரு, யார் மூலமா, எப்படி அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்போ இந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது, 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சவுலுங்கிற ஒரு மனுஷன் சபையை துன்பப்படுத்தான். சபையை துன்பப்படுத்தணும்னா என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் எல்லாம் அந்த உபத்திரவத்துக்கு பயந்து சிதறி போறாங்க. எல்லாம் பல ஊருக்கு போறாங்க. அது வரைக்கும் யாரும் பல ஊருக்கு போகலை. இப்போ சிதறடிக்கப்பட்டு எல்லா ஊருக்கும் போறாங்க. போறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, யூதேயாவிலையும் சமாரியாவிலையும் போற வழிகள்லாம் இயேசுவை பத்தி சொல்லிட்டு போறாங்க. அதுல மிக குறிப்பா பிலிப்பு என்பவன் வந்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு போறான். சமாரியாவையும் யூதேயாவையும் சொல்லிட்டு போறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு மாய வித்தைக்காரன், அவன் பேரு சீமோன். அவனும் என்ன செய்யறான், அந்த கூட்டத்துல சுவிசேஷம் சொல்றப்ப அவனும் கேட்டு, அவனும் கடவுளை நாமத்தை விசுவாசிச்சு, அவனும் என்ன செய்யப்படுறான், ரட்சிக்கப்பட்டு அவனும் என்ன செய்யறான், வளர்ந்துட்டு இருக்கான், அதுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அங்க இதை குறித்து கேள்விப்பட்ட பேதுரும் யோவானும் இங்க வந்து இவங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க, அவங்க பரிசுத்த ஆவியானோட பேர் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானோட கொடுக்குறப்ப, இந்த சீமோன் பேதுரு என்ன, சீமோன்கிறவன் என்ன சொன்னான், மாய வித்தைக்காரன்னு சொன்னான், எனக்கு இதை கொடுங்க, நான் காசு தரேன். அப்போ அவங்க சொல்றாங்க, இவனுடைய ரட்சிப்பு போலியானது, இவன் காசுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான், நீ ரட்சிக்கப்படலை, நீ மனம் திருந்து அப்படின்னு சொல்லி சொல்றான். சர்ச்சுக்கு வரப்பே அநேக நேரங்கள்ல சபையில இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டு மாட்டாங்க. மாய வித்தக்காரன் மாதிரி சர்ச்சில் வந்து இப்போ எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றாங்க, நம்மளும் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வரோம், நம்மளும் என்ன செஞ்சுக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துக்கணும், நம்மளுக்கு உங்களை போல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உள்ளுக்குள்ள அவனும் இருந்தான். ஆனா உண்மையான கடவுளோட மனுஷன் உள்ளுக்குள்ள வந்த உடனே அவனை பார்த்த உடனே அவனுக்கு மனசு சரியில்லாம போய் அவன் விசுவாசியா இல்லையான்னு கேள்வி என்ன தெரியுமா? அதுல என்ன கேள்வி? நீங்களாம் சர்ச்சுக்கு வரீங்க, நீங்களாம் விசுவாசியா? என்ன அமைதியா இருக்கீங்க? விசுவாசியா? தெரியல. விசுவாசி மாதிரி இருந்தீங்கன்னா மனம் இருக்கு. ஐயோ ஆண்டவரே, நான் இந்த மாய வித்தக்காரன் மாதிரி தான் இருக்கிறேன், சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து உண்மை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய நினைச்சுக்காதீங்க. நீங்கள் எனக்கு இந்த போதகருக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்கள் எங்கே போக முடியாது, வரல போக முடியாது. ஆண்டவரை நினைச்சு இயேசுவை நினைச்சு வந்தால் தான் எங்கே போக முடியும், வரலவும் போக முடியும். புரியுதா? இங்கே சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு? எங்களையெல்லாம் பார்த்து கை குடிக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு போகிறதுக்கு இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் போகும். நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்களா? பிறந்தாச்சா இல்லையா? பிறந்துட்டீங்களா இல்லையா? உசுரோட தானே இருக்கீங்க. சொல்லுங்க, உசுரோட இருக்காங்க. இனிமேட்டு சாக மாட்டீங்க, அவ்வளோதான். இனிமேட்டு உங்களுக்கு எல்லாம் கிடையாது. சரீர மரணம் இருந்தாலும் சாவல் என்ன நடக்குதுன்னு தெரியுதா? சரீரம் இங்கே இருக்கும், ஆத்மா தான் வெளியே போயிருது. அந்த ஆத்மா என்ன செய்யலை, சாகலை, அது உயிரோடு தான் இருக்கு. மனுஷனை மண்ணுனால உண்டாக்குனாரா? மண் அழிஞ்சிருச்சா? இப்போ மண் அழிஞ்சிருச்சு, செத்து போயிட்டா. ஆத்மா என்னவா இருக்கும்? உயிரோடு தான். ஏன்னா அவர் கடவுள் கொடுத்தது, கடவுளுடைய வாழ்வு. ஆக இந்த உலகத்தில் நீ பிறந்துட்டீங்கன்னா, இந்த உட்காந்துருக்க 2 பிள்ளைங்க, பிறந்திருக்க பிள்ளை எல்லாம் இனிமேட்டுக்கு அழியவே அழியாது. இனிமேட்டுக்கு ஒன்று நித்தியமான பரலோகம், இல்லாட்டி நித்தியமான நரகம். 2ல் எங்கே போக போறீங்க? தெரியாது. எங்கே போகிறோம் தெரியாது.
எங்க போறோம்னு தெரியாம இங்க வாழ்ந்துட்டு இருந்தா, எங்க போறோன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தா, அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்றான், நீ ரொம்ப பாவ கட்டில இருக்க. அவன் ரொம்ப தெளிவாவே சொல்றான். நீங்க வந்து அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல, அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு எருசலேமில் அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதாக எனக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்றான். இல்லையா? பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட என்ன செய்யணும், நாசமா போக அப்படின்னு சொல்லிட்டு, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாக்கியம். இருதயம் சுத்தம் இல்லை. புரியுதா? இவன் கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டான். புரியுதா? கூட்டத்தோட சேர்ந்து என்ன செஞ்சான்? ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டான். ஆனா கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்கான். தேவ மனுஷன் வந்தான். இது திருட்டு கேஸுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவன் ரொம்ப தெளிவா சொல்றான், நீ நாசமா, உன் பணமும் எல்லாமே உன்னோட நாசமா. அவன் சொல்றான், ரொம்ப கவனமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடினார். உன் இருதயம் சுத்தம் இல்லை, அதான் சொல்றேன் இல்லையா? உன் இருதயம் கடவுளுக்கு முன்னால செம்மையா, எனக்கு முன்னால செம்மையா இருக்கு, கடவுளுக்கு முன்னால பிலிப்புவால கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? அவன் அப்போஸ்தலன் வந்தோட கண்டுபிடிச்சிட்டான். உன் இருதயம் சுத்தம் இல்லை, நீ ரட்சிக்கலாம் படலை, சும்மா போலியா பிலிப்போட சுத்திட்டு இருக்காத. போலியா பிலிப்போட சுத்திட்டு இருக்கிறது பரலோகம் கூட்டிட்டு போகாது. அடுத்தது சொல்றான், அது வசனம் பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக பார்க்கிறேன் அப்படிங்கிறான். ரொம்ப மோசமான பாவத்தில் இருக்கிற, நீ இப்படியே செத்து போனா நாசமா போய், மனம் திரும்பல, பாவத்தோட விளையாண்டா, கடவுள் உன்னை பார்க்கிறாருன்னு தெரியாம நீ தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டு இருந்தா, புரியுதா? கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, சும்மா அநியாயமா செத்து நடந்து போயிடாங்க அப்படின்னு தான் விஷயம். அநியாயமா செத்து எங்க போயிடக்கூடாது, ஏன்னா நீ பிறந்துட்ட, உசோட இருக்க, இங்க வர்ற பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை. இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன செய்ய கேட்குற. அது மாதிரி தான் அந்த மனுஷனும் கேட்டான், நம்மளாம் ஞானஸ்நானம் எடுத்தான். ஆனா உண்மையாலுமே இல்லை, பொய்யா. இப்போ பொய்யா சர்ச்சைக்கு வரதான் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. ஏமாத்துறதுக்குலாம் வரக்கூடாது. இங்க வந்து ஏமாத்துனா யாரை ஏமாத்துற, இங்க வந்து ஏமாத்துனா கடவுளே ஏமாத்துற. அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஏன்னா ஒரு அறிமுகம் முடிஞ்ச பிற்பாடு இப்ப பாத்தீங்கன்னா 26ஆம் வசனம், பிலிப்பு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல எருசலேம்ல பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். எத்தியோப்பியா தெரியும்ல, இப்ப இருக்கு எத்தியோப்பியா, கருப்பு இன மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்க இருக்கிற ஊர்ல இருந்து அவன் யாருன்னா கந்தாகே என்பவனுக்கு மந்திரி. அவன் பெரிய ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுங்க. அந்த ராஜாவுக்கு இவன் பொக்கிஷதாரி, ட்ரெஷரர் மாதிரி பணத்தெல்லாம் வச்சு கையாடுறான். அப்ப அப்படி கையாடுறவங்க வந்து ஆம்பளையா இருப்பாங்க, என்ன அவங்க வந்து பத்திரமா கவனமா பெரிய பதவியில இருப்பாங்க. அந்த மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில நிறைய காசு, பணம், சுகம், சொத்து எல்லாம் இருந்துச்சு. இருந்தும் அவன் வாழ்க்கையில என்ன இல்லை, நிம்மதி. உன் வாழ்க்கை நிம்மதி இல்லையா? உன் வாழ்க்கை கஷ்டத்தோட இருக்குல்ல, சந்தோஷமாவே இருக்க முடியாது. கவனிச்சிங்களா? இந்த சந்தோஷமா இல்லாதனாலதான் தேடுறோம். மனசு சஞ்சலமா இருக்கிறதுனால இந்த மனசு என்ன செய்யுதுன்னா, எனக்கு அந்த மனசு எப்பொழுதுமே என்னன்னா இந்த ஆறுதலை தேடும், இந்த பீஸ், சமாதானத்தை தேடும்.
ஏன்னா மனசு சமாதானம் இல்லாததுனால மனசு கொந்தளிச்சு சமாதானத்தை தேடுது. இவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ காசு வச்சிருக்கான், எவ்வளோ சுகம் சுத்தமாக இருக்கு, அவனுக்கு பணம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, என்னன்னாலும் அனுபவிக்கலாம். ஆனா அவன் வாழ்க்கையில என்ன இல்லை? சமாதானம். உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? இல்லையே. உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, தெரியுமா? நிம்மதியா இருக்கிற மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு நிம்மதியாவே இல்லாம நிம்மதியை தேடி இப்ப இங்க சர்ச்சுக்கு வருவோம். இப்ப சர்ச்சுக்கு வரோம்ல, சர்ச்சுக்கு வந்தோடனே எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றோம்? இப்ப உங்களுக்கு நீங்க அனுபவிச்சதெல்லாம் சந்தோஷம் கொடுத்துருந்துச்சுன்னு வச்சுக்கலேன். காசு, பணம், ஒரு பொண்ணோ பொம்பளையோ ஏதோ ஒண்ணு, குடியோ, சந்தோஷம் கொடுத்தா அதுலயே தான் நம்ம இருப்போம். இப்ப அது கொடுக்கல, அதுலயும் சந்தோஷம் கிடைக்கல. எதுல சந்தோஷம் கிடைக்கும்? உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம வாழ்க்கை. ஒரு விஷயம் நடக்கும், உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, நிஜமான சந்தோஷமே இல்லை. இப்படிதான் அந்த மந்திரி சந்தோஷமே இல்லாம இவ்வளவு பணம் பாருங்க. வர்றப்பயே அந்த காலத்திலேயே அவன் எப்படி வந்திருக்கான் பாருங்க, ரதத்துல வந்திருக்கான். ரதத்துல தனியா வர முடியுமா? முன்னாள் ஆள் இருக்கும், பின்னால் ஆள் இருக்கும். அந்த ரதத்துல அவன் போறான். போய் எருசலேம் போனா அங்க போய் இங்க இருந்து போய் நம்ம பழனிக்கு மொட்டை அடிக்க போறோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து அந்த மாதிரி போய் இல்லாட்டி வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்க போயிட்டு அங்க போய் ஏதாவது நிம்மதி கிடைக்குமான்னு அங்கெல்லாம் போய் ஊரா சுத்தி எங்க இடத்துல என்ன கிடைக்கல, நிம்மதி இல்லாம. எங்க நிம்மதி இல்லை? வேளாங்கண்ணிலையும் நிம்மதி இல்லை. மாறாவை பார்த்தாலும் விளங்கலை. அங்கேருந்து மாறாவையும் வழங்காம அங்கேருந்து இப்படியே திரும்பி இப்படியே வந்து இப்ப இதை யாரு பாக்குறா? ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மனுஷன் உண்மையாலுமே தேடுவான். இந்த நல்லா கவனிச்சுக்க, உண்மையா கடவுளை தேடுறப்ப கண்டடைய முடியும். இந்த மனுஷன் உண்மையா கடவுளை தேடுறான், அந்த கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்த்த உடனே என்ன செய்யறாருன்னா, பிலிப்புகிட்ட சொல்றாரு, தம்பி இந்த மனுஷன் என்னை தேடி எருசலேம் போயிட்டு வெறுமையா வரான், இவனுக்கு போய் என்ன செய்ய? சுவிசேஷத்தை சொல்லு. நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தை போய் சொல்லு. அவன் வேற ஊர்ல இருக்கான். அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. பாருங்க, ஆண்டவருக்கு என்னென்னலாம் தெரியுது பாருங்க. ஆண்டவருக்கு என்னென்னலாம் தெரியுது அங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் யாரை கூப்பிடுறாரு? பிலிப்பை கூப்பிட்டு, நீ எழுந்து எங்க போவான்? தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. அட்ரஸ் சொல்றாரு, இந்த வனாந்தர மார்க்கமா போ, தெற்கு முகமா போ. அங்க ஒரு வனாந்தரம் இருக்கு, அந்த வனாந்தரத்து வழியா அவன் வந்துட்டு இருக்கலாம். அப்ப இதை படிக்கிறப்ப என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க? கடவுள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, புரியுதா? இப்ப கடவுளுக்கு உங்களை பத்தி தெரியுமா தெரியாத? நீ செய்யறதெல்லாம் பார்த்திருக்காரா இல்லையா? புரியுதா? கடவுள் பார்த்திருக்காருன்னா என்ன வேணும் உனக்கு? கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. விடுங்க, வணங்குற கடவுள் கல்லு கிடையாது, மண்ணு கிடையாது. புரியுதா? உயிரோட இருக்கிறவரு. இப்ப உயிரோட இருக்கிறாருன்னா இப்ப இங்க இருக்கிறாரு, இப்ப நம்ம மத்தியில கடவுள் இருக்கிறாரு. இப்ப நான் தனியா இருக்கிறவன், வீட்டுல யாருமே இல்லை. இப்ப கடவுள் என்ன செய்யறாரு? நான் செய்யறதெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்காரு. நீ டிவி பார்த்தா கர்த்தருக்கு தெரியும், நீ அசிங்கம் பண்ணா, குடிச்சா, உபச்சாரம் பண்ணா, வேசித்தனம் பண்ணா, எல்லாம் பண்ணாலும் எல்லாமே கடவுளுக்கு தெரியும், அது பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப இங்கேருந்து வந்துட்டு இருக்கான். அவர் சொல்றாரு, போப்பா. பிலிப்புக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு. நீ எங்கே இருக்கிற? ஆதாமே நீ எங்க இருக்கிற? எங்க இருக்க? ஆகானே நீ எல்லாத்தையும் திருடி ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? கேட்டாரா? கேயாசியே எங்க இருக்கிற? கேட்டாரா? நல்லா தெரிஞ்சுங்க, சின்ன கூட்டம் தான் நம்ம. கடவுள் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. நீ செய்யற பாவத்தையும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு, இந்த எருசலேமில் காசா வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அவன் உடனே செய்தான். அவன் உடனே அந்தபடி அவனை எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியன், அப்ப அந்த யாருன்னு சொல்றாரு, அந்த மனுஷன் யாரு? அவன் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். அவன் என்னன்னா,
பொக்கிஷம் எல்லாத்துக்கும் தலைவர், மந்திரி, ராஜா வீட்டுல இருக்கிறவன், எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு காசு, எவ்வளவு பணம், பணம் காசு இதெல்லாம் என்ன தராது? சந்தோஷத்தை தராது. நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இது இருந்தா அந்த பிரச்சனை தீர்ந்துடும், இது இருந்தா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது தீர்க்காது உங்க பிரச்சனையை. உங்க பிரச்சனையை தீர்க்கிறது யாரு? ஆண்டவர் தான் தீர்க்க முடியும். உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனையை தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க யாரை பார்க்க மாட்டீங்க? கடவுளை. கடவுளை பாருங்க. உங்க பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது, இல்லாட்டி உங்களுடைய பாவத்துக்கு தீர்வுங்கிறது கடவுளிடத்துலதான் இருக்க ஒழிய என்னிடத்துல இல்ல. எனக்கும் அதான பிரச்சனை, உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதான பிரச்சனை. இப்ப எனக்கு நான் என்ன கத்துக்கிறேன்னா, நான் எல்லாத்துக்கும் யாரை பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? அவர் தான் எல்லாம் அறிஞ்சவர், அவருக்கு எல்லாமே தெரியும்ல. ஏன்னா அவர் தான் என்னை படைச்சவருக்கு என்னை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ உங்க பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்ப உங்க பிரச்சனை தெரிஞ்சவர்கிட்ட போறது நல்லதா, தெரியாதவங்கள்ட்ட போறதா இல்லையா? யார்கிட்ட போகணும்? தெரிஞ்சுட்டு. அப்ப கடவுள்கிட்ட போங்க. புரியுதா? இப்ப இந்த மனுஷன் வெறுமையா வர்றதை பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான்? அப்ப எருசலேம் இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு காசு, இவ்வளவு பணம் வச்சிருந்த நிம்மதி இல்லை. அவன் வெறுமையா வர்றத கடவுள் பார்க்கிறாரு. கடவுள் பார்த்துட்டு பிலிப்பிட்ட சொல்றாரு, நீ போப்பா அந்த மனுஷனுக்கு உதவி செய் அப்படிங்கிறார். அவன் ஊருக்கு திரும்பி போகும் பொழுது தன் ரதத்தில் உட்கார்ந்து அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? என்ன வாசிக்கிறான்? ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அவன் வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இல்லைனா பைபிள் வாசி. புரியுதா? ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லி பைபிள் வாசி. ஏன்னா இந்த வேதம் பேசும், எழுத்து பேசும், எழுத்துல உயிர் இருக்கு. ஏன்னா எழுத்து கடவுளுடைய வார்த்தை. இந்த எழுத்துல வல்லமை இருக்கு. இந்த எழுத்து அதிகாரம் உடையது. இந்த எழுத்து மாறாத எழுத்து. இந்த எழுத்து உயிர் கொடுக்கிற எழுத்து. அப்ப வேதத்தை வாசிங்க. இப்ப வேதத்தை வாசிச்சாலாம் இல்லையா? ஏசாயாவை அதை வாசிக்கிறான்னா என்ன வாசிக்கிறான்? ஏசாயாவை வாசிக்கிறான். இப்ப வாசிச்சா அங்க பாருங்க, வாசிக்கிறான். ஆவியானவர் போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பிட சொல்ல போய் சேர்ந்துக்காங்க, அவங்க கூட போ அப்படிங்கிறார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறது என்னன்னு புரியுதா? என்னமோ ஏசாயா புஸ்தகம் வாசிட்டு இருக்கே, உனக்கு புரியுதான்னு கேட்டோம். அவன் என்ன பதில் சொல்றான்? அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்றான்? அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். அப்ப ஆண்டவருக்கு வரலாம். நல்ல கவனிங்க, இன்னைக்கு சொல்றாங்களோ சுவிசேஷம் சொல்றாங்களே, கடவுள் என்கிட்ட பேசினாரு, கனவுல பேசினாரு, சொப்பனத்துல பேசினாரு. இதெல்லாம் என்னது? பொய். ஏன் பொய்? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இப்ப ஆண்டவர் தானே பிலிப்பை பார்த்து சொன்னாரு, இவன் பெருமையா வந்துட்டு இருக்கான், தெற்கு முகமா போன்னு சொல்லி சொன்னார்ல. இப்ப பிலிப்புட்ட பேசின ஆண்டவர் நேரடியா எத்தியோப்பியன்ட்டே பேசியிருக்கலாம்ல. நேரடியா எத்தியோப்பியன்ட்டே பேசுற, தம்பி நீ வாசிக்கிற ஏசாயா புஸ்தகம் இது என்ன பேசுதுன்னு சொல்லி கடவுளே நேரடியா பேசியிருக்கலாம்ல. ஏன் பேசல? வேலை சுலபமா முடிஞ்சிருக்கும்ல. ஆனா வேலை சுலபமா முடியலையே இங்க. இப்ப வாசிக்கிறான். அதனாலதான் சொல்றது, இன்னைக்கு கனவுல பார்த்தேன், இங்க பார்த்தேன், இங்க நிக்கிற, அதெல்லாம் இல்லை. பாருங்க, என்னோட ரோமர் 10 ரோமர் 10 எடுத்துட்டீங்களா? 13ஆம் வசனத்திலேருந்து நான் மெதுவா வாசிக்க நீங்க பைபிள் பார்க்கணும். பார்க்க சரி, கேளுங்க. அப்ப 13ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே.
ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினாலே வரும். இப்ப இங்க என்ன நடக்குது? எனக்கு யாராவது விளக்கணும்ல, இப்ப விளக்கணும்னா அனுப்பணும்ல, இப்ப நான் விசுவாசிக்கணும்ல, இப்ப விசுவாசிக்கணும்னா நான் கேட்கணும்ல, இப்ப எனக்கு யாராவது சொல்லணும்ல, இப்ப சொன்னதானே ரட்சிக்கப்பட முடியும். அப்ப இதுதான் இங்க சொல்றான். அப்ப கடவுள் ஏற்படுத்தின வழிமுறை என்னன்னா, பைபிள் இருக்கு, இப்ப நீங்க எல்லாம் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சுலபமா புரியுதா இல்லையா? இப்ப அவன் கேட்கறான், அந்த கேள்விக்கு பதில பாருங்க. 31ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், எனக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி, எனக்கு யாராவது சொல்லணும் இல்லைங்க. ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? சொன்னாதான் அவனுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். இப்ப விசுவாசம் வரணும்னா நம்ம அவனுக்கு சொல்லணும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வரும். பாருங்க, இப்ப அடுத்த தப்ப பாருங்க. அடுத்த தப்ப பாருங்க. இப்ப விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுல வரும். இப்ப கேட்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். இன்னைக்கு இந்த சர்ச்சஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நாடகம் போடுறானா, டான்ஸ் ஆடுறானா, கருணாமூர்த்தி போட்டு காட்டுறானா? கருணாமூர்த்தி சினிமா போட்டு காட்டுறாங்களா? இயேசுவை நம்புறதுக்கு காட்டுறாங்களா இல்லையா? அதனாலலாம் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட ஏன் முடியாது? ஏன் முடியாது? அங்க என்ன இல்ல? பிரசன்னம் இல்ல, வார்த்தை இல்லை. அது சினிமா, இது நாடகம். கடவுள் நாடகத்தின் மூலமா ரட்சிக்கிறது கிடையாது. கடவுள் எப்பொழுதுமே எப்படிதான் ரட்சிப்பாரு? பிரசங்கத்தின் மூலமா தான். திருப்பி வாங்க, அப்படியே பொருந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து 18ஆம் வசனத்தை வாங்க. அந்த முழுச நீங்க வீட்டுல உட்காந்து வாசிங்க. நான் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசி காட்டுறேன். 18ஆம் வசனம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறார். ஞானி எங்கே? வேதபாரன் எங்கே? பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் எப்படியா பைத்தியமாக தோன்றுகின்ற நாடகத்தினாலே, சினிமாவினாலே அப்படின்னா போட்டிருக்கு இல்ல. பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாயிருக்கு. பைபிள் முழுசும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏனோக்கு பிரசங்கம் பண்ணலாம், நோவா பிரசங்கம் பண்ணலாம், சரியா? எல்லா தீர்க்கதரிசிகளும் பிரசங்கம் பண்ணாங்க. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணான், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு, அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம எதை நம்புறோம்? பிரசங்கத்தை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரசங்கம் எங்க இருந்து கேட்கணும்? வேதத்துல இருந்து கேட்கணும். ஏன் பாருங்க, அதுதான் விளக்கப்படுத்த போறேன். பிரசங்கத்தை நீங்க வேதத்துல இருந்து கேட்கணும். இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஏசாயா புஸ்தகம் வாசிச்சுட்டு இருக்கான். இப்ப வாசிச்சுட்டு அவனுக்கு என்ன செய்யல? புரியல. இப்ப புரியலன்னு அப்ப பாருங்க, புரியல. அவன் என்ன பகுதி வாசிக்கிறான்னு சொல்றாரு. ஏசாயா எடுத்து வச்சுங்க கையில. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை கையில எடுத்து வச்சுங்க. 53ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. இப்ப நான் இங்க 32ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் பாருங்களேன். 32ஆம் வசனம் இங்க 8:32. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், என்ன வாசிக்கலாம்? அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயில் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் என்ன செஞ்சப்பட்டுச்சு? எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதே. இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா? அப்படியே ஏசாயாவை எடுத்துங்க. ஏசாயாவினுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனம் இதே வசனம் தான் இருக்கும். இதே வசனம். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவருடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அதே வசனம் தானே. இது எங்க இருந்து? இப்ப நம்ம வாசிக்கிறது ரோமர்ல.
இப்போ ரோமர்ல அவன் கையில வச்சிருக்கிறது ஏசாயா புஸ்தகம். இப்போ ஏசாயால இதை தான் வாசிக்கணும். பாருங்களேன், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா வேதம் இல்லாம என்ன செய்யப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. இது வாசிச்சா அவனுக்கு என்ன செய்யல, இதுக்குதான் சர்ச்சு. நீங்க வாசிப்பீங்க, உங்களுக்கு புரியாது. இப்ப எங்க வந்து விளக்கப்படுத்திக்கணும், சர்ச்சு. அதுக்குதான் கர்த்தர் ஓய்வு நாள் ஏற்படுத்தி, கர்த்தருடைய நாள். சர்ச்சில் நீங்க என்னைக்கு கர்த்தருடைய நாள் நீங்க காணப்படுறீங்களோ, ஒரு நாள் பாக்கி இல்லாம எல்லா கர்த்தருடைய நாள்லையும் சர்ச்சில் இருக்கிறப்பதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா பைபிளே அப்படிதான் சொல்லுது. அவர் ஓய்வு நாளை என்ன செஞ்சாரு, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிச்சார். அப்ப ஆசீர்வாதம் பெறணும்னா எங்க இருக்கணும், நீங்க கர்த்தருடைய நாள்ல சர்ச்சில் இருக்கணும். ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு வீட்டுல இருந்தா வராது, சர்ச்சில் இருந்தாலும் ஆசீர்வாதம். உன் பிரச்சனைக்கான தீர்வு, உன்னுடைய வாழ்க்கையின் தேவைக்கான முடிவு எல்லாமே வேதத்தில் இருக்கு. அது கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. நீ வேதத்தை வாசிச்சா புரியலன்னா விளக்கப்படுத்துறவங்க மூலமா, போதகம் மூலமா கேட்டு கர்த்தரை அறிஞ்சு கொண்டு கர்த்தர் படி வாழும். இப்ப திருப்பி 8ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. ஏசாயா 53 கையை வச்சுக்கிட்டு 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 34ஆம் வசனம். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ தீர்க்கதரிசி குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பொழுது பிலிப்பு என்ன செய்யறாரு, அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி அப்புறம் இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை என்ன செஞ்சான், அவன் வச்சிருக்க போஷனை எடுத்து அவனுக்கு என்ன செய்யறான், இயேசுவை பிரசங்கிக்கலாம். அவன் வச்சிருந்த வேத பகுதி இயேசுவை குறித்து சொல்லுது. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா வேதத்திலிருந்து யாரும் சொல்லணும், இயேசு. இப்ப ஏசாயா 53 அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா, இவருங்க ஏசாயா 53 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏசாயா 53 அதிகாரம் 1-2 வசனம் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை சொல்லுது. சரியா, 1-2 வசனம் இயேசுவோடைய பிறப்பு. 3ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 9ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய வாழ்வு, பாடு, மரணம். 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுது. அப்ப பாருங்க, இப்ப அந்த பிலிப்பு வாசிச்ச உடனே அவன் தெளிவா சொல்றான், இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்றான். இப்ப இயேசுக்கு இப்ப ஆட்டுக்குட்டினால அங்க வாசிச்சான். சரியா, ஆட்டுக்குட்டின்னு வாசிச்சான். இப்ப ஏசாயால வாசிக்கிறப்ப ஒரு நபரா சொல்லுது. அந்த நபர் யாரு, இயேசு. அப்ப இயேசுடைய ஆழத்துவம், இயேசுடைய வாழ்வு, இயேசுடைய பாடு, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், இதுதான் அங்க பேச்சு. அப்ப ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும், இயேசுவை சொல்றதுனால வரும். அப்ப இயேசுவை சொல்றதுதான் நம்மளுடைய நோக்கம். பிரசங்கியோடைய நோக்கமே உங்களை இயேசுவின் மூலமாய் பிதாவோடு ஒப்புரவாக்குவது. இதற்கு வேதம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டுச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாக இயேசுவை உயர்த்தி, அவனுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி, அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பாவம் மன்னிப்பை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து அவனை ரட்சிக்கிறார். இப்ப இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதி ஏசாயா 53 நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இப்ப பாருங்க, இயேசுவை குறிச்சு என்னென்ன சொல்லுது, திரும்பி மெதுவாக நம்ம வாசிக்க போறோம். சரியா, அவர் சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவருக்கு பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஒண்ணு முடிச்சாச்சு. அவருடைய பிறப்பை சொல்லு. இப்ப சொல்றாரு, இப்ப அவருடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம், வாழ்வை சொல்லுது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். யாரை எண்ணல? பாவத்தினால மனுஷன் யாரை நினைக்கல? இயேசுவை நினைக்கல. நல்ல கவனிச்சு. இப்போ சொல்றாரு பாருங்க, இந்த அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மனுஷன் கடவுள் நினைக்கல. இப்போ சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை என்ன சொல்லுது? மெய்யாகவே சொல்லுங்க. மெய்யாகவே நம்முடைய
பாடுகளை அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையா ஏத்துக்கல. அது என்ன சொல்லுது? நான் பட வேண்டிய பாட்டை யார் ஏத்துக்கிட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு பதிலா இயேசு. நான் மதிக்க வேண்டிய இடத்துல இயேசு. புரியுதா? அவர் சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, நான் அடைய வேண்டிய பாட, நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நான் பாருங்க திருப்பி, என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எனக்காக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, எனக்கு என் மேல வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். இப்ப கடவுளுடைய கோபம் யார் மேல வைக்கப்பட்டுருச்சு? யார் மேல வைக்கப்பட்டுருச்சு? இயேசு மேல வைக்கப்பட்டுருச்சு. இப்ப யாரு சாகணும்? இப்ப அந்த இடத்துல யார்? பிலிப்பு அப்ப மந்திரிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஏய், நீ சாக வேண்டிய இடத்துல யார் செத்து இருக்கா? யார் செத்து இருக்கா? யார் ஆக்சுவலா பாவம் பண்ணது? நானு. யார் செத்துது? இயேசு. அப்ப எனக்கு பதிலா மறுக்கிறார். அப்ப என் மேல இருந்த கோபம் யார் மேல வைக்கப்பட்டுச்சு? இயேசு மேல வைக்கப்பட்டுருச்சு. இப்ப தப்பு பண்ணது யாரு? நாம. அடிக்கப்பட்டது யாரு? இயேசு. யார் அடிச்சா? பிதாவான கடவுள் குமாரனை தண்டித்தார். பிதாவான கடவுள் குமாரனை தண்டிச்சார். ஏன்னா நான் பரலோகம் வரணும், நான் மன்னிக்கப்படணும், நான் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக யாரை தண்டிச்சா? பிதாவானவர் யாரை தண்டிச்சா? கடவுளை தண்டித்தார். இப்ப பாவம் போகணும்னா மனுஷனால தீர்த்துக்கவே முடியாது. அப்ப என் பாவம் போகணும்னா எனக்கு பதிலா கடவுள் தண்டிக்கப்பட்டார். இதில் என்னுடைய கிரியை ஏதாவது இருக்கா? நான் வேளாங்கண்ணி நடந்து போனா பாவம் போயிருமா? பாவம் கூடி போயிடும். இப்ப நீங்க மறைமுகமா நீங்க நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வேளாங்கண்ணி நடந்து போயிட்டு வந்தீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? மறைமுகமா என்ன சொல்றீங்க? வேளாங்கண்ணி நடந்து போனீங்க, எனக்கு கடவுள் தேவையில்லையா? புரியுதா? நீங்க ஏதாவது நல்ல காரியம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பாவம் போறதுக்கு காசிக்கு போறீங்க, இல்லாட்டி எதுக்கோ ஒன்று போறீங்க, கங்கைக்கு போறீங்க, எங்கேயோ போறீங்க, வேளாங்கண்ணிக்கு போறீங்க, வேட்டிக்கனுக்கு போறீங்க, அங்க போன பாவம் போயிடணும்னா இப்ப உங்களுக்கு யாரும் தேவையில்லை? ஏசு தேவையில்லை. இது தப்பான போதனை. இது இதுதான் பெந்தகோஸ்தைக்காரனும் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? பெந்தகோஸ்தைக்காரன் என்ன சொல்றான்னா, நீ அபிஷேகம் பெறு, நீ அந்நிய பாஷை பேசு, நீ 6 வாரம் உபவாசம் இரு, ராத்திரி கூட்டத்துக்கு வா, காத்திருப்பு கூட்டத்துக்கு வா. போலி போதனை, திருட்டு பசங்க, ஏமாத்துறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை புரட்டவனுங்க. புரியுதா என்னன்னு? இப்ப யார் அடிக்கப்பட்டா? இப்ப இததான் பிலிப்பு மந்திரிட்ட சொல்றான். ஏய் தம்பி, நீ வாசிச்சு பாருங்க, நல்ல கவனிங்க. அங்க பிரசங்கி சொல்லல, பிரசங்கி சொல்லல. அவன் கையில வச்சிருக்க வேதத்திலிருந்து அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு விளக்கப்படுத்தினான். புரியுதா? அவன் ஒன்றும் சொல்லலையே. புரியுதா? இங்க நான் வந்துகிட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லல. வேதத்துல இயேசு என்ன சொல்ல, வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் இயேசு குறித்து என்ன சொன்னாரோ நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப இயேசு எனக்கு பதிலா, நான் சாக வேண்டிய இடத்துல எனக்கு பதிலா அவர் செத்து இருக்காரு. என் மேல பிதாவானவர் வச்சிருந்த கோபத்தை பிதாவான கடவுள் குமாரன் மேல செலுத்தினாரு. ஆகவே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இதை சொல்றதுக்கு என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ கூட்டம், அயோக்கிய கூட்டம் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் நம்மளே கொள்ள போகணும். யாரு மகிமைப்படணும்? பிரசங்கத்துல யார் மகிமைப்படணும்? கிறிஸ்து மகிமைப்படணும். இப்ப கிறிஸ்துவ மகிமைப்படுத்தலையே நீனு, கிறிஸ்துவ வேதத்துல நீ மகிமைப்படுத்தலையே. பாருங்க, அவன் கேளுங்களேன், அந்த பிலிப்புவ நீங்க படிச்சு பாருங்க. அவன் போற இடத்துல எவ்வளவு அற்புதம் செஞ்சானா இல்லையா?
எவ்வளவு பேர் சுகமானானா இல்லையா? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? அங்கேருந்து வந்துட்டு வந்து என்னால் இப்போ 100 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நான் 10,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன், இவனுக்கு அது அந்த சுகமாச்சு, இவனுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, இவனுக்கு காலு தெரிஞ்சுன்னு சொன்னானா? என்னத்த சொன்னா? வேதத்தை சொன்னான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை வேதம். ஏன்னா வேதத்தில் தான் யார் இருக்கா? இயேசு இருக்காரு. அந்த இயேசு தான் ரட்சகர். அந்த இயேசு தான் பதிலா. அந்த இயேசு தான் என் மேல இருந்த தேவ கோபத்தை தான் ஏற்றுக்கிட்டவர். இதுதான் சொல்லுவாங்க சினம் தணித்தல் அப்படிமா. என் மேல இருந்த கோபம் அகற்றப்படுதல். நீ பாவம் செஞ்சா நல்லா தெரிஞ்சுக்கமா, நீ பாவம் செஞ்சா கடவுளும் மேல கோபமா இருக்காரு. புரியுதா? நான் கோபம் இப்ப நான் வந்து நீ பாவம் செய்யாது, நீ பாவம் செய்யாது, நீ பாவம் செய்யாது, நீ சொல்றேன்னா நான் சொல்றேன்னா இல்லையா? இவர் சொல்றாரு அப்படி நீங்க நினைப்பீங்க. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ செய்யற பாவத்துக்கு கடவுளே உன் மேல கோபமா இருக்காரு. என் கோபம் கடவுளுடைய நீதியை நிலைநாட்டுமா? சொல்லு. நான் உன் மேல கோபப்பட்டா கடவுளோட நீதி சரி வந்துருமா? இல்லை. நான் உன் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் மேல கடவுளே கோபமா இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுள் உன் மேல கோபமா இருந்தா அந்த கோபத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. அதனாலதான் பாவம் செய்யாத, பாவம் செய்யாத. நீங்க வந்து அவர் என்னைய தாங்க குத்தி குத்தி பேசுறாரு, என்னைய பார்த்து பார்த்து பேசுறாருங்க, என்னையே தாங்க சொல்றாரு, உன்னையே தான் சொல்றேன். ஆனா அதுல வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வேதத்தில் சொல்றத சொல்றேன். கடவுள் மேல கோபமா இருக்காரு. நான் உன் மேல கோபப்பட்டு என்ன செய்ய முடியும்? நான் உன் மேல கோபப்பட்டா நீ பாவத்தை நிப்பாட்டிட போறியா? இல்ல, கடவுள் மேல கோபமா இருக்கு. இதுல தப்பிச்சிருவேன் தயவுசெய்து நினைச்சிடாரு. அதுதான் விஷயம். தப்பிச்சிருவேன்னு நினைச்சிடாரு. வச்சு செஞ்சுட்டு போயிடுவேன். அது சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அந்த இயேசுகிட்ட வராத வரைக்கும் அவன் பாவத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா செத்து நரகத்துக்கு. அதான் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டாரா? அவர் சொல்றாரு திரும்ப இப்போ அவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை எனக்கு சமாதானம் வரணுங்கிறதுக்காக ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் ஏத்துக்கிட்டாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நாம் எல்லாரும் மாடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை இவர் மேல் என்ன செஞ்சாரா? விழ பண்ணினார். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்ம மேல வைக்கல, அவர் மேல் விழ பண்ணினார். யார் மேல விசுவாசம் வைக்கணும்னு சொல்றாரு? யாரை கண்டிச்சாரோ, யார் உன் பாவத்தெல்லாம் ஏத்துக்கிட்டாரோ அவரை நம்பு, அவரை நோக்கு. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் கடவுளாக இருந்தவர். அவர் தான் திருத்துவத்தினுடைய 2வது நபர். அவர் கடவுளாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை ஏத்துக்கணுங்கிறதுக்காக, என் மேல இருந்த தேவ தண்டனையே என்னிடத்திலிருந்து எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவர் மாம்சத்துல வந்து என்னால பாவத்தை நிப்பாட்டவே முடியும். உன்னால பாவத்தை நிப்பாட்டவே முடியும். வேலை தெரிஞ்சுக்க. அப்ப பாவத்தை நான் நிப்பாட்டணும், பாவத்திலேருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அடைய வேண்டிய தண்டனையை அடைஞ்சு அவர் அந்த சிலுவை மரணத்துல உயிர்த்ததில்லை என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன், எவ்வளவு தயவுள்ள தேவன், எந்த அளவுக்கு என்னை நேசிச்சு, எந்த அளவுக்கு இறங்கி நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்றீங்க? எவ்வளவு அசிங்கமா செய்றீங்க, எவ்வளவு கேவலமான பாவம். இதை மனுஷன் பார்க்க முடியுமா? நம்ம செய்யற பாவத்தை மனுஷன் நம்ம செய்யற பாவத்தை நான் பார்க்க முடியும். நான் செய்யற பாவத்தை நீ பார்க்க முடியுமா? நீ செய்யற பாவத்தை பார்க்க முடியுமா? கடவுள் பார்த்துட்டு உன் மேல எவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு உனக்கு தெரியல பத்தியா? கடவுள் மேல எவ்வளவு கிருபையா இருக்காருன்னு தெரியல பத்தியா? கடவுள் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு தெரியல பத்தியா? நீ எவ்வளவு நல்லா ஏமாத்திட்டு போனது, சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மனம் திரும்ப. ஏன் நீ மனம் திரும்ப மாட்டேங்கிற? மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போகுது. இன்னைக்கு ரட்சணை யாரு? இன்னைக்கு நீ வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொன்னா கடவுள் உன்னை நேசிக்கிறாரு, கடவுள் மேல கிருபையா இருக்கிறாரு, கடவுள் மேல இரக்கத்தை காட்டுறாரு,
கர்த்தர் தனது வசனத்தின் மூலமாக இயேசுவை காட்டுறாரு. நம்ம நம்ம செஞ்ச தண்டனைக்கு அவர் பதிலாளாக மறிச்சாரு. நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நான் இயேசுவை விசுவாசிக்கணும். ஆண்டவரே நான் பாவின்னு ஒத்துக்கணும், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க நான் சொல்லணும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்க 35ஆம் வசனத்தை எடுத்துங்க. அப்போஸ்தலர் 8:35. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து உனக்கு பிரசங்கம். இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு, வேத வசனத்தின் மூலமா தான் யாரை சொல்ல முடியும்? இயேசுவை சொல்ல முடியும். அப்ப வேத வசனம் சொல்லாத ஒரு இடத்துல நீ போயிருந்தீங்கன்னா நீ ரட்சிக்கப்பட முடியுமா? எக்ஸ்போசிட்டரி பிரீச்சிங்கே இல்லைங்க. நீங்க நிறைய இடத்துல ஏதாவது வசனத்தை எடுத்து நீ ஏதாவது ஒன்று பேசுறது, வாயில வந்ததெல்லாம் பேசுறது. வர வழியில கடவுள் பேசினாரா? எந்த பைத்தியக்காரன் இப்படி பேசுவாரு? லூசுல தான் அப்படி பேசுவார். படிக்காதவன் உழைக்காதவன் தான் இப்படி இருக்கும். படிச்சு பாருங்க பைபிளை. இவன் அவன் கையில வச்சது பிலிப்பு அவ்வளோ டாலண்ட் உள்ளவன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னை பத்தியே பேசல. அவன் கையில வச்சிருந்த வேதத்துல இருந்து இயேசுவை பேசி, இயேசுதான் உனக்கு ரட்சகரு, இயேசுதான் உனக்கு பதிலாது, இயேசுதான் உன் கோபத்தை தீட்டாருன்னு சொல்றான். சொல்லிட்டு முடிச்சுட்டு சொல்றாரு, இவ்விதமாய் அவர்கள் நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன். அப்ப அந்த மந்திரி என்ன விசுவாசிச்சான்? ஏசாயால சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நம்பி இவர் கடவுள் மனுஷனா வந்தாரு, இதை நான் நம்புறேன். இவர் தேவனுடைய குமாரன் தான் என் பாவத்தை என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். இதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய குமாரன்னா கடவுளுடைய கோபம், என் மேல இருந்த கடவுளுடைய கோபத்தை தானால ஏற்றுக்கிட்டவரு. ஆகவே இவர் தேவனுடைய குமாரன், இவரை நான் விசுவாசிக்கிறேன். எந்த இடத்துலையும் இயேசுவை போதிக்காத ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து. இன்னைக்கு திருச்சிவ மக்கள் நல்லா புரிஞ்சுக்க, வேதம் போதிக்காத இடம் நரகத்துக்கு சமம். வேதத்திலிருந்து எக்ஸ்போசிட்டரியா, வேத விளக்க முறையில வேதத்தை வியாக்கியானப்படுத்தி விளக்கப்படுத்துற இடத்துல நீங்க இல்லை அப்படின்னா நீங்க நரகத்துல மட்டும்தான் இருக்கீங்க. ஏன்னா அதுதான் ரட்சிப்பை கொண்டுட்டு வரும், அதுதான் விளக்கப்படுத்தும். இப்ப அவன் ஏசாயா வாசிச்சா, ஏசாயால என்ன சொல்லுதுங்கிறத அப்ப யார் விளக்கப்படுத்தினது? பிலிப்பு மந்திரிக்கு விளக்கப்படுத்தினா. அவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? என்னன்னு நீங்க பாவத்தில் இருக்கீங்க, நீங்க செத்து போனா நடக்குது. புரியுதா? உன் பாவம் உன்னை சும்மா விடாது. உன் பாவத்துக்கான தண்டனைய உன்னால தாங்க முடியாது. நடக்கும். நீங்களும் செய்த பாவத்தை இவ்வளவு நாள் கடவுள் பொறுத்து இருக்காருமா? நீங்க யோசிச்சு பாரு. எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு பொய், எவ்வளவு பார்வை, எவ்வளவு சரீர ரீதியான பாவங்கள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? எப்பட மாட்டோம், எப்படா போடலாமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கடவுள் மேல கிருபையா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கடவுள் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மனம் திரும்பு, பாவத்தை விட்டு இயேசுவின் இடத்துல வா. உன் மேல இருக்க கோபத்தை நான் ஏத்துக்கிட்டேங்கிற. நீங்க என்ன செய்ய மாட்டேறீங்க? வரமாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், நான் சர்ச்சு முடிஞ்சவங்க போய் திருப்பி அந்த பாவத்தை செய்வேன். சரி, நடக்குது. வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறியா? இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் நீ விசுவாசிக்கிறியா? வேதம் தெளிவா சொல்லுது, இயேசு என்னுடைய பாவத்தை எனக்கு பதிலாளாக, என் மேல் இருந்த தேவ கோபத்தை தணித்தவர், அவர் ஆண்டவர், அவர் தேவகுமாரன், அவர் ஒருத்தராக தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும். அவரால் இன்றி வேறு ஒருவராக ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த இயேசுவை விசுவாசிங்க. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்பதுதான் செய்தி. மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் மீது கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமாம்.